ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த வீடியோவை தான் உங்களோட vlog-அ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்றியிருந்தேன். ஸோ தோசை நார்மலாக ஊற்றாமல் கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் தோசை ஊற்றியிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் காலையிலேயே கேஸ் காலி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் சிலிண்டர் டெலிவரி ஆச்சு. ஸோ இண்டக்ஷனில் தான் தோசை ஊற்றியிருந்தேன். ஸோ தோசை ஊற்றி சாப்பிட்டு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. ஈவினிங் வெளியில் போகலான்னு கிளம்பியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. தென் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் கிஃப்ட் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ஷூ தென் வாட்சும் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதை ஈவினிங் பாப்பா கிட்ட கொடுத்து அவங்க டேடி கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்துருந்தாங்க. அவங்க பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் யூஷுவலி ஆனிவர்சரிக்கு நான் கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஆனிவர்சரிக்குன்னு ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அவங்க சுத்தமாக யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க நான் கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ நல்லா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிஃப்ட்டு பேக் பண்ணது நான் தான் பேக் பண்ணேன். அதான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸோ சிண்டுவுக்குமே நான் வாங்கியிருக்கேன்னு தெரியாது. சிண்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு தென் அவசர அவசரமாக நான் பேக் பண்ணேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் கிஃப்ட் நல்லா பேக் பண்ண முடியல. தென் சிண்டுவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவள் அவங்க டேடி கிட்ட போய் சொல்லிடுவா. ஸோ அவள்கிட்டயுமே தெரியாமல் தான் நான் அந்த கிஃப்டெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தேன். ஸோ அவளுக்குமே அது சர்ப்ரைஸ் தான். நல்லா இருக்கா? உனக்கு வேணுமாம்மா கிஃப்ட்? இப்போ வெளியில போடுறோம்ல, வாங்கி தரேம்மா. நல்லா இருக்கா மாமா? டேய் என்னடா மறுபடியும் ஏன்டா? சிண்டு, அம்மா உனக்கு இப்போ போகும்போது வாங்கி தரேன்னு. வாவ், என்னாச்சு பட்டு? அப்பாவுக்கு வாட்ச் இல்லை, அதான் இப்போ வாங்கி கொடுத்தேன். உனக்கு இப்போ போவோம்ல, உனக்கு வாங்கி தரேன். ஓகேவா? உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு இப்போ என்ன வேணும்? வாட்ச் வேணுமா, ஸ்லிப்பர் வேணுமா? எல்லோ கலரில் வாங்கி தரேன். நான் எப்போதுமே ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேக்கு வாட்ச் வாங்கி கொடுப்பேன். லாஸ்ட் பர்த்டேக்கும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். பட் அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஆனிவர்சரிக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சிண்டு கிஃப்ட் எதிர்பார்ப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஹாப்பியாவான்னு நினச்சேன். பட் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அவங்க அப்பாவுக்கு கொடுக்கும்போது எனக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காக அந்த வாட்ச் இருந்த பாக்ஸ்லேயே வீட்டில் இருந்த டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது சின்னதாக பேக் பண்ணி அவள் கையில் கொடுத்து ஏமாற்றிட்டேன். அவள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவளுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி இது மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் இந்த இது பார்த்ததுமே அவள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி சமாதானம் ஆயிட்டா. ஸோ அவளை சமாதானம் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு தென் ஹஸ்பண்ட் எனக்கு கொலுசும் மெட்டியும் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மெட்டி பார்த்தோம். மெட்டி என்னோடய ஒரு மெட்டி நான் தொலைச்சிட்டேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். நீ எப்படியும் தொலைக்க தானே போகிற, அது அங்கேயே பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கி தரவே இல்லை. ஸோ ஆனிவர்சரி அன்றைக்கி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே கொலுசும் மெட்டியும் பார்த்துருந்தேன். கொலுசு கொஞ்சம் தின்னாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் இந்த கொலுசு பிடிச்சிருந்தது. தென் மெட்டி இந்த மெட்டி தான் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த மெட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு தென் வந்துட்டு கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. ஸோ வெளியில வந்து இந்த சுண்டல் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ சுண்டல் வந்து வாங்கி அங்கேயே நின்னு சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக இங்கே ஏஎஃப்சிக்கு வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ வேற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ பக்கத்துல வந்து ஏஎஃப்சி இருந்ததுனால, சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. அங்க வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துருச்சு. எப்படி இருக்கு? எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? இங்கே எப்படி தான் இருக்கு? எப்படி இருக்கு? ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஆனிவர்சரி வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா ஜாலியா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.